இப்போ ஒரு டீலிமிட்டேஷன் அதாவது நம்முடைய 7.18% போனா நமக்கு பாத்தீங்கன்னா அதிகமான சீட்டுகள் கிடைக்கும், நம்முடைய உரிமைகள் பாதிக்காது. ஆனா 5.20 எடுத்தா எந்த அளவுக்கு நாம பாதிப்புன்றதுக்கு ஒரு புள்ளி விவரம். உத்தரப்பிரதேஷ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 சீட்ல இருந்து அவங்க சீட் 63 ஆகும், 80ல இருந்து 63 பிளஸ் ஆகும். பீகாருக்கு 40 பிளஸ் 10ல இருந்து 39 ஆகும். அதே போல மத்திய பிரதேஷ் பாத்தீங்கன்னா 29 பிளஸ் 4 பிளஸ் 23. அதே போல ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா 25 சீட் அதிகமாகும். அதே போன்று மற்ற நம்முடைய தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 543 சீட் இருக்கிற பட்சத்தில் 5.28% அந்த அளவுக்கு ஒரு சதவிகிதப்படி பார்த்தா நமக்கு 8 சீட்டு குறையும். ஏத்துக்க முடியுமா? கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. அதே போன்று அவங்க 848 சீட்டை உயர்த்தி அதுல பாத்தீங்கன்னா விகிதாச்சாரம் அந்த 5.28 கொடுத்தாங்கன்னா நமக்கு 10 சீட்டு தான் வரும். அதாவது 39ல இருந்து 10 49 சீட்டு வரும். ஆனா 49 சீட்டு வந்தா இதே யாருக்கு உத்தரப்பிரதேசுக்கு 63 வரும், ராஜஸ்தானுக்கு பீகாருக்கு 39 வரும், மத்திய பிரதேசுக்கு 23 வரும், ராஜஸ்தானுக்கு 25 சீட்டு வரும். ஆனா நமக்கு எவ்வளவு வரும்? 10 தான் வரும். அதனால இந்த நிலையில எங்களுடைய இந்த நிலைப்பாட எது இருந்தாலும் சரி 1971 எடுத்த அந்த மக்கள் தொகை கணக்கின்படி 7.18 அதை விகிதாச்சாரத்தை கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிப்பதன் மூலமா தான் நமக்கு 848 அவங்க உயர்த்தினாலும் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த எண்ணிக்கை உயர்த்தினாலும் சரி மொத்தம் நமக்கு 61 இடங்கள் கிடைக்கும். எனவே இந்த நிலைப்பாடை நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். அதுவும் தீர்மானத்திலேயே அத 2 திருத்தங்களை நாங்க தான் சொன்னோம். அப்ப எந்த அளவுக்கு மாநிலத்தினுடைய உரிமையில இன்றைக்கு நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது என்பதை தயவுசெய்து நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதை புரட்சித் தலைவர் அம்மாவை பொறுத்தவரை, அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை மாநில உரிமையை காப்பாற்றியது. ஆனால் இவர்கள் மாநில உரிமை பற்றி பேசுவதற்கு அந்த முகாந்திரம் கிடையாது. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லணும்னா மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவது போலத்தான் இவர்களுடைய அந்த திமுகவும் சரி இந்த அரசாங்கமும் சரி.